வழக்கறிஞர்கள் போராட்டம் குறித்து உயர்நீதிமன்றத்தில் இன்று மனு தாக்கல் செய்யப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான தகவல்களை எமது செய்தியாளர் பிரசன்னாவிடம் கேட்கலாம். பிரசன்னா, சொல்லுங்க, வழக்கறிஞர்கள் போராட்டம் தொடர்பாக நீதிமன்றத்தில் மனு ஏதேனும் தொடரப்பட வாய்ப்புகள் இருக்கிறதா? அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தை பொறுத்தவரையிலே இன்றைய தினம் ஒரு முற்றுகை போராட்டம் இருக்கும் என்று ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கம் அறிவித்திருந்தது. அதன் அடிப்படையிலேயே இன்றைய தினம் அவர்கள் இந்த முற்றுகை போராட்டத்திலே தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தற்பொழுது கிடைத்த தகவல் படி இதுவரையில் மனு தாக்கல் செய்வதாக எந்த ஒரு தகவலும் இல்லை. ஆனால் இந்த ஒரு போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு விவகாரத்தின் அடிப்படையில் சில வழக்கறிஞர்கள் தலைமை நீதிபதியிடம் முறையிட அதிக வாய்ப்புள்ளது. குறிப்பாக இன்று தலைமை நீதிபதி ஒரு 10:30 மணி அளவிலே தன்னுடைய அமர்வில் உட்காரும் பொழுது இந்த பிரச்சனையை எப்படியாவது முடிக்க வேண்டும் என்பது குறித்தே அவர்கள் முறையிடலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கடந்த 22ஆம் தேதி விதிக்குழு, அதாவது வழக்கறிஞர்களுக்கான இந்த புதிய விதிகளை உருவாக்கும் விதிக்குழு முன்பாக பல்வேறு மூத்த வழக்கறிஞர்கள் சென்று ஏற்கனவே பார் கவுன்சில் என்ற ஒரு அமைப்பு நடவடிக்கை எடுக்க இருக்கும் பொழுதும், ஏற்கனவே கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட் என்ற ஒன்று இருக்கும் பொழுதும், மேலும் வழக்கறிஞர்கள் ஆக்ட் என்ற 3 ஆக்ட் இருக்கும் பொழுது புதிதாக இந்த விதிமுறை என்பதை எதற்கு நீங்கள் உருவாக்குகிறீர்கள்? இது ஒரு தேவையில்லாத ஒன்று. எனவே இதை திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தனர். அப்படி உங்களால் முழுமையாக திரும்ப பெற முடியவில்லை என்றாலும் தற்காலிகமாவது இந்த ஒரு புதிய விதிமுறைகளை நிறுத்தி வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் நேற்று முன்தினம் தலைமை பதிவாளர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அதாவது இந்த புதிய விதிகள் படி எந்த ஒரு நடவடிக்கையும் நாங்கள் மேற்கொள்ள மாட்டோம். குறிப்பாக இந்த விதிக்குழு இறுதி முடிவெடுக்கும் வரை எந்த ஒரு முடிவும் மேற்கொள்ளப்படாது என்று தெரிவித்திருந்தது. ஆனால் நேற்றைய தினம் எதிர்பாராத விதமாக பிசிஐ எனப்படும் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஒரு 126 வழக்கறிஞர்களை சஸ்பெண்ட் செய்தது. இருப்பினும் அதுவும் ஓரளவுக்கு எதிர்பார்த்ததுதான். ஏனென்றால் 22ஆம் தேதிக்குள் உங்களுடைய போராட்டத்தை நீங்கள் முடிக்கவில்லை என்றால் உங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்போம், குறிப்பாக சஸ்பெண்ட் உள்ளிட்ட நடவடிக்கை எடுப்போம் என்பதை ஏற்கனவே பார் கவுன்சில் தெரிவித்திருந்தது. அதன் அடிப்படையிலேயே இந்த ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவே கருதப்படுகிறது. எனவே இந்த அனைத்து விவகாரங்களையும் உரிய ஒரு முடிவிற்கு கொண்டு வருவதற்கு சில மூத்த வழக்கறிஞர்கள் இந்த தலைமை நீதிபதியிடம் முறையிட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பிரசன்னா, வழக்கறிஞர்கள் மீதான புதிய விதிமுறைகள் குறித்து விரிவா சொல்லுங்க பிரசன்னா. அதாவது என்னவென்றால், சென்னை உயர்நீதிமன்றத்தை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட ஒரு 46 ஆண்டு கால வரலாற்றிலே தற்பொழுது இந்த புதிய விதிமுறை அமல்படுத்தியுள்ளது. குறிப்பாக உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையிலேயே இந்த விதிமுறையை மேற்கொண்டதாகவும் தலைமை நீதி தரப்பிலே தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த புதிய விதிமுறையை பொறுத்தவரையில் இதுல முக்கிய சரத்துக்கள் எதுவென்றால், குறிப்பாக ஒரு நீதிபதியை எதிர்த்து ஒரு வழக்கறிஞர் தன்னுடைய புருவத்தை உயர்த்தி பேசுவதோ அல்லது அவர் அவர் ஒரு கட்டுப்படாமல் அவர் இஷ்டத்திற்கு பேசுவதோ, அதே மாதிரியான தவறான வார்த்தைகளை பயன்படுத்துவதோ, மேலும் நீதிபதியின் பெயரை சொல்லி பணம் உள்ளிட்டவற்றை வாங்குவதோ, மேலும் மது அறிந்துவிட்டு சென்னை உயர் நீதிமன்றத்திற்குள் வழக்காடுவதோ, இது மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுபவர்கள் மீது நீதிபதி நேரடியாகவே நடவடிக்கை எடுக்கலாம் என்பதே இந்த ஒரு புதிய சட்டத்தின் சாராம்சமாக உள்ளது. எனவே இந்த மாதிரியான புதிய சட்டம் தான் வழக்கறிஞர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்று கூற வேண்டும். குறிப்பாக வழக்கறிஞர் கூறும் பொழுது இயல்பாகவே எங்களுக்கு கத்தி பேசும் ஒரு ஆற்றல் உள்ளது. குறிப்பாக எங்களுடைய ஒரு உள் உணர்வை வெளிப்படுத்தும் எங்களுடைய புருவம் தானாகவே மேலே உயரும். இந்த மாதிரி எங்களுடைய இயற்கையான ஒரு விஷயத்தையே நீங்கள் கட்டுப்படுத்தினால் அப்புறம் எப்படி எங்களால் நேர்மையாகவும் மிகவும் எங்களுடைய முழு திறமையை பயன்படுத்தியும் வாதம் செய்ய முடியும்? எனவே இது எங்களுடைய அடிப்படை உரிமையிலேயே கை வைப்பதாக உள்ளது. எனவே தான் இதை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று வழக்கறிஞர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் தலைமை நீதி தரப்பிலோ இந்த மாதிரி பல சட்டங்களை நான் உங்கள் முன்னால் வைத்திருக்கிறேனே தவிர இது முழுமையாக வரையறுக்கப்படவில்லை. எனவே எங்களுடைய விதிக்குழு முன்னால் நீங்கள் பேசுங்கள், உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும் சட்டங்களை பற்றி கூறுங்கள், எது வேண்டும் வேண்டாம் என்பதை நாம் பேசி முடிவெடுத்துக் கொள்ளலாம். எனவே நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு வாருங்கள் என்று பலமுறையும் கூறியிருக்கிறார். ஆனால் இந்த பேச்சுவார்த்தையை பலமுறை பல சங்கங்கள் புறக்கணித்தாலும் கடந்த முறை நடந்த பேச்சுவார்த்தையில் இந்த சட்டத்தை முழுமையாக திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் முன்வைத்தார்கள். ஆனால் அந்த கோரிக்கை தற்காலிகமாக ஏற்கப்படாததால் திட்டமிட்டபடி இந்த போராட்டம் நடைபெறும் என்று ஏற்கனவே அவர்கள் அறிவித்திருந்த காரணத்தால் இன்றைய தினம் இந்த முற்றுகை போராட்டம் நடைபெற்று வருகிறது. பிரசன்னா, வழக்கறிஞர்கள் மீதான சஸ்பெண்ட் நடவடிக்கை குறித்து நீதிபதிகள் யாரேனும் கருத்து சொல்லியிருக்காங்களா? தற்பொழுது வரை நீதிபதிகள் தரப்பில் கருத்து எதுவும் வந்ததாக தெரியவில்லை. ஏனென்றால் இந்த ஒரு அறிவிப்பானது நேற்றைய தினம்தான் வெளிவந்திருக்கிறது. குறிப்பாக இந்த கூட்டு நடவடிக்கை குழு என்ற பெயரில்
வழக்கறிஞர் திருமலராஜன் தலைமையில் செயல்பட்டு வந்த ஒரு 126 வழக்கறிஞர்களே தற்பொழுது பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் ஏற்கனவே ஒரு 500 வழக்கறிஞர்கள் தான் இந்த மொத்த போராட்டத்தையுமே தூண்டி விடுவதாகவும் அவர்கள் மீது நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று தெரிவித்ததன் அடிப்படையில் தான் இந்த 126 வழக்கறிஞர்கள் மீது முதல் கட்டமாக ஒரு நடவடிக்கை பாய்ந்திருக்கிறது. எனவே தற்பொழுது வரை இந்த விவகாரத்தில் வெளிப்படையான எந்த ஒரு கருத்தும் நீதிபதிகள் தரப்பில் வரவில்லை. இருந்தாலும் இன்றைய தினம் கண்டிப்பாக இந்த விவகாரத்தில் நீதிபதி தரப்பிலிருந்து ஒரு கருத்தை எதிர்பார்க்கலாம். மேலும் இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் ஏதேனும் ஒரு வழி இன்றைய தினம் பிறக்கும் என்றே அனைவரும் மிகவும் துல்லியமாகவும் மிகவும் ஆவலோடும் எதிர்பார்த்து வருகின்றனர்.